வேதத்துல இருந்து ஒரு காரியத்தை நாம் படிக்கலாம். நாம் எடுத்துக்கொள்வோம், வேதத்தை எடுத்துக்கொள்வோம். 1 யோவான் புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்துல இருந்து அந்த 1 யோவான் புத்தகத்துல இருந்து ஒரு சில அந்த 2 அதிகாரங்களை கொஞ்சம் காலையில நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்படி படிக்கும் போது ஒரு சில காரியங்களை கர்த்தர் என்னோடு கூட ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. 1 யோவான் புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, அவன் வெளியே கொண்டு போய் யூதா பென்யமீன் கோத்திரத்தின் சகல ஜனங்களே கேளுங்கள். அப்ப நீங்கள் கர்த்தருடைய நீங்க இருந்தீங்கன்னா அவர் உங்க கூட இருப்பார். ஆமென். நீங்க கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்க அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நீங்க தேடினா அவர் தென்படுவார். நீங்க விட்டுட்டீங்கன்னா என்றைக்கும் அவர் கைவிட்டுருவார். ஆமென். அப்ப அவரோட நீங்க இருக்கும்போது அவர் உங்க கூட இருப்பார். ஆமென். அதனால சொல்றாரு, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில நம்ம வெக்கப்படாம, அவருக்கு முன்பாக அவர் வெக்கப்படாம தைரியமா நம்ம அவருக்கு முன்னாடி போய் என்ன பண்ணணும், நிக்கணும்னா அவர்களை நிலைத்திருங்கள் என்று சொல்றார். ஆமென் சொல்லுங்க. இந்த பைபிள்ல பல முறை நான் படிச்சாலும் ஒரு வசனம் தான் என்னை அதிகமா ஈர்க்கப்பட்டது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வசனத்தை உங்களால சொல்ல முடியும், அல்லது எத்தனை வசனங்களும் உங்க கூட ஆண்டு பேசுவர தெரியாது. அதனால பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் நீங்க பைபிள் படிக்கும் போது நீங்க இந்த வசனம் தான் என்னை என் வாழ்க்கையில என்னை வாழ்க்கைய மாற்றுச்சு அப்படி சொல்லுவீங்க. சிலர் சொல்லுவாங்க. சிலர் அந்த வசனம் தான் எனக்கு எப்பவுமே என் கூட பேசிட்டே இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பைபிள்ல எத்தனையோ வசனங்கள் நான் படிச்சாலும் ஒரு வார்த்தை எனக்குள்ள என்ன பண்ணும், அதுதான் என்னை அதிகமா என்னை என்ன பண்ணுது, கவர் பண்ணுது. ஆமென் சொல்லுங்க. அந்த வார்த்தை பாத்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம், அதே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் இந்த 6வது வசனம் தான் என்னை ரொம்ப ரொம்ப என்ன பண்ணுச்சு, என்னை ஒரு என்னை அவருக்குள்ள மாற்றினதே அதுதான். அவர் சொல்றாரு, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன வாய் இல்லையா எல்லாருக்கும்? நிறைய பேருக்கு நான் இப்ப அல்லேலூயா சொல்லும் போது சொல்லல அப்படின்னா, இந்த அல்லேலூயான்றதுக்கு பாத்தீங்கன்னா உலகத்திலே, இந்தியாவில இல்ல, ஆந்திராவில் மட்டும் இல்ல, உலகத்திலே எல்லா மொழி பேசுற மக்கள் எப்பேற்பட்ட மொழி பேசினாலும் அல்லேலூயான்ற வார்த்தைக்கு மட்டும் வேற மீனிங்கே கிடையாது, வேற வார்த்தையே கிடையாது. எல்லா பாஷையிலும் அல்லேலூயா தான். அதனால அல்லேலூயான்றது இங்க நீ வெக்கப்பட்டனா அங்க வெக்கப்படுவேன். அதனால இங்க பாருங்க, வெளிப்படுத்தல் புத்தகத்துல நீங்க பிரகடன புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 19ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அங்க சொல்றாரு, வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜன கூட்டம் ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, ரட்சணமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகி கர்த்தருக்கே உரியது என்று சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அப்ப திரளான ஜனங்கள் பரலோகத்துல, இந்த பூமியில இல்ல, இங்க ஏதோ கத்தின்னு போறாங்க, அது இல்ல, அங்க பரலோகத்துல திரளான ஜனங்கள் எடுக்கிற கூக்குரலை கேட்டாராம் இந்த அப்போஸ்தலன் யோவான். அப்ப கேட்கும் போது அவர்கள் அல்லேலூயான்னு சொன்னாங்களாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நாம அல்லேலூயான்றது ஆண்டுக்கு மகிமை செலுத்துறது. அந்த மகிமையை நம்ம செலுத்தணும், நம்ம அப்பப்ப நம்ம சொல்லணும். பாருங்க, அப்போஸ்தலர் புத்தகத்துல ஒரு வசனம் சொல்லுது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்துல ஒரு சம்பவத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். ஏரோது அவனை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொன்னாரு, அவன் ஒரு நரி அப்படின்னு சொன்னார்.
ஏன்னா அவ்வளவு ஒரு துஷ்ட மனிதனா அவன் இருந்தான்னு சொல்லப்படுது. அதனால இந்த ஏரோது வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். அங்க சொல்றாரு, குறித்த நாளில ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். ஏரோது என்ன பண்ணானா, சிங்காசனத்தின் மேல உட்கார்ந்துன்னு அவன் ராஜவஸ்திரம் தரித்துன்னு என்ன பண்ணானா, பிரசங்கம் பண்ணானா. அவன் பிரசங்கம் பண்ணும் போது அந்த ஜனங்கள் எல்லாரும், அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தாங்களாம். அதுக்கு ஆர்ப்பரிச்சாங்க, இது மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தமா இருக்குது அப்படின்னு ஏரோதை பார்த்து புகழ்ந்தாங்க. ஆனா கீழே சொல்லப்படுது, அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடினாலே உடனே கர்த்தர் அவருடைய தூதன் அவனை அடித்தான். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு பாருங்க, ஜனங்கள் புகழ்றாங்க, ஆனா இது மனுஷ சத்தம் இல்ல, தேவனுடைய சத்தமா இருக்குதுன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணல, அவங்க ஆர்ப்பரிச்சாங்க. ஜனங்களை என்ன பண்றாங்க, அவனுக்கு அவனுடைய நாமத்தை சொல்லி ஆர்ப்பரிக்கிறாங்க. ஆனா தேவனுக்கு அவன் என்ன செய்யல, மகிமை செலுத்தல. ஆமே, அவன் மகிமை நம்ம அதனாலதான் அடிக்கடி இடையில இல்ல அல்லேலூயான்றது நம்ம ஆண்டுக்கு மகிமை செலுத்துறதுக்கு தான் சொல்றது. அல்லேலூயா சொல்லுங்க அப்படின்றத, ஆண்டுக்கு மகிமை கொடுங்க செலுத்துங்க அப்படின்றதுக்கு தான் நம்ம சொல்றது. அவன் மகிமை செலுத்தாதனால கர்த்தருடைய தூதனை ஆண்டவர் அனுப்பி என்ன பண்றான்னா, உடனே அவனை அடிச்சிட்டான். அடிச்சவன் கர்த்தரை அடிச்சுட்டாரு, கர்த்தருடைய தூதன் போய் அடிச்சுட்டாரு. அடிச்ச உடனே அவன் செத்துட்டான். இப்ப செத்த மனுஷனுக்கு அந்த செகண்டே புழு வருமா, அவன் சரீரத்துல புழு வருமா? 3-4 நாள். ஒரு நாய் அடிச்சு தூய்மை போட்டா கூட அந்த 4-5 நாள் கழிச்சு பிறகுதான் அந்த நாய் என்ன பண்ணும், அந்த சரீரம் மொத்தமே புழுவா இருக்கும். ஆமே, அந்த மாதிரி இவனை கர்த்தரை அடிச்சாரு பாருங்க, மகிமை செலுத்தாதனால அடிச்ச உடனே அவன் புழுத்து இறந்தானாம். ஆமே, அல்லேலூயா. தேவ வசனம் வளர்ந்து பெருகிடுச்சின்னு சொல்றாரு. ஆமேன்னு சொல்லுங்க. அதனால நம்ம எப்பயுமே தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும், மகிமை செலுத்தணும். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம மகிமை செலுத்தாத இருந்தோம்னா ஏறதை அடிச்ச மாதிரி நம்மளை அடிச்சிடக்கூடாது, நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. பேச வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது அப்ப சொல்றாரு, அவருக்குள் 2:6 வாசிக்கிறோம், அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப இயேசுநாதர் நடந்ததை போல நாமும் என்ன செய்யணும், அவர் கடவுள், ஆனா அவரை போல நம்ம என்ன பண்ணணும், நடக்கிறதுக்கு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காரு. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா முன்னேறி போயிட்டே இருக்கணும் அவருக்குள்ள. ஆமேன் சொல்லுங்க. அவர் நடந்தபடியே நாம நடக்கிறதுக்கு பிரயாசம் எடுக்கணும். ஆமேன், அல்லேலூயா. ஆனா இங்க சொல்றாரு, அப்ப ஆண்டாங்க 2:28 வாசிக்கிறோம், இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெக்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களா இருக்கும்படிக்கு அவரிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். ஆமேன் சொல்லுங்க. அப்ப அவருக்குள்ள நம்ம நிலைத்திருக்கும் போதுதான் நம்ம தைரியமா போய் நிக்க முடியும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கிறிஸ்தவங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா கிறிஸ்துவை போல வாழணும், கிறிஸ்துவை போல ஜீவிக்கணும், பிரயாசம் எடுக்கணும். ஆமே, அவன்லாம் ஒரு கிறிஸ்தவனா அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்ன பண்ணக்கூடாது, நம்முடைய பேச்சு நடை உடை எல்லாத்தையும் உலகம் பாக்குது. என் 2 கண்ணுல உங்களை எல்லாத்தையும் நான் பாக்குறேன், உங்க அத்தனை பேர் கண்ணு என்னைய பார்த்துக்குது. அப்படிதான் உங்க கண்ணுல நீங்க பாக்குறீங்க உலகத்துல உள்ள மக்களை, ஆனா உலகத்துல உனக்கு அத்தனை கண்ணு உன்னை பார்த்துக்குது. நீ எங்க போற, என்ன பண்ற, என்ன செய்யற, எங்க உட்கார, யார் கூட பேசுற, எப்படி நடக்கிற, எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்குது. ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜாக்கிரதையாய் நாம் இருக்க வேண்டும், அவருக்குள்ள நம்ம நிலைத்திருக்கணும். பேருக்கு கிறிஸ்தவங்களா சும்மா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பைபிளை தூக்கின்னு போய் நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் வேஷம். ஆமே, அல்லேலூயா. கிறிஸ்தவன், கிறிஸ்து அவன், கிறிஸ்து இவன், கிறிஸ்து அவன். கிறிஸ்த முன்னெல்லாம் இப்படி எல்லாம் வாயை திறந்த இப்படி எல்லாம் பேசுவாங்கப்பா, இப்படி எல்லாம் சண்டை போடுவாங்கப்பா. இப்ப அது அப்படி சண்டை போட்டு ஞாயிற்றுக்கிழமை பைபிள் தூக்கணும் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, நைட்டெல்லாம் சண்டை பிடிச்சா போறா பைபிளை தூக்கின அவெல்லாம் ஒரு கிறிஸ்தவன், அவெல்லாம் கிறிஸ்தவன் அப்படி சொல்லுவாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் சண்டை போடுவாங்க, செய்வாங்க. இப்ப சர்ச்சுக்கு போனாங்க பாரு, அவங்க என்ன சொன்னாலும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கைய மாறி போயிருக்குங்க. இவன் தாங்க கிறிஸ்தவன், இவன் கிறிஸ்தவன், கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. கிறிஸ்தவன் அப்படின்னா கிறிஸ்துவை போல ஜீவிக்கிறவன். வாழ்க்கை மாறி இருக்குது. நம்ம எத்தனை வருஷம் விசுவாசியா இருந்தாலும் இன்னும் வாழ்க்கையா மாறலன்னா வேஸ்ட். ஆமே, வேஸ்ட். எங்க கொண்டு போய் போடுவாங்க, செல்போன்ல கூட பாருங்க, தேவையில்லாத்தாலும் தூக்குறான்னா அதுக்கு ஒரு பாக்ஸை வச்சு வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் என்ன பண்ணும், குப்பை தொட்டில கொண்டு போற மாதிரி போட்டுரும்.
அல்லேலூயா. அதனால பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை மாறணும். அதுக்குதான் நம்ம பிரயாசம் எடுக்கிறோம். அவருடைய கிருபை கேட்கணும் ஆண்டுகிட்ட. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டுகிட்ட கிருபை கேட்கணும். ஆண்டு அதுல இருந்து எனக்கு ஜெயம் தாங்க, அதுல இருந்து எனக்கு விடுதலை தாங்க, ரட்சிப்பை தாங்க ஆண்டு அப்படின்னு கேட்கும் போது ஆண்டுக்கு கிருபை தருவார். அட்லீஸ்ட் ஒரு 3 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ண கூட அந்த ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டு அற்புதம் செய்வார், மாற்றங்களை தருவார். நம்முடைய வாழ்க்கையில மாறும். ஆமென் சொல்லுங்க. நம்ம மாறாத வாழ்க்கை மாறாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாட்டு பாடுறாங்க, நான் மாறதான் ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிட இயேசுவே அப்படின்னு பாட்டு பாடுறாங்க. அப்ப அதுல அந்த பாட்டுல நடை மாறணும், உடை மாறணும், என் பேச்சு மாறணும். அப்படி என்ன பண்ண பாட்டு பாடுறாங்க. அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணணும், மாறணும். நம்மளால மாத்திக்க முடியாது, அவர் தான் நம்ம மாத்துவார். ஆனா அவர் மாற்றத்துக்கு நம்மளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. நம்ம ஒப்பு கொடுத்தா அவர் மாத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால சொன்னா அப்ப அதுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அதனால சொல்றாரு, நாம் அவர் வெளிப்படும் போது அவர் வருகையில அவருக்கு முன்பாக நம்ம வெட்கப்பட்டு போகாம தைரியம் உள்ளவர்களா இருக்கும்படிக்கு அவர்களை நிலைத்திருங்கன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப அவருக்குள்ள நம்ம நிலைத்திருக்கும் போது அப்ப பாத்தீங்கன்னா என்னெல்லாம் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்றத இந்த வசனத்தை, இந்த 2 அதிகாரத்தை காலையில அப்படியே படிச்சுட்டு இருந்தேன். ஒரு ஓரல அப்படியே படிச்சுட்டு இருந்தேன். அப்படி படிக்கும் போது இதுல இருந்து தான் ஒரு சில காரியங்களை ஆண்டவருக்கு கருத்து கொடுத்தா அதுதான் உங்களுக்கு இன்னைக்கு செய்தியா சொல்ல போறேன். ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம அவருல நம்ம நிலைத்திருக்கணும்னா எதை நம்ம செய்யணும் எதை செய்யக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. 1 யோவான் 2:28 சொல்றாரு, அப்ப அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாம இருக்கிறோம்னா நாம் என்ன செய்யணும், நிலைத்திருக்கணும். எத்தனை பேர் சொல்லுவீங்க? அல்லேலூயா. அப்ப முதலாவது நிலைத்திருக்க வேண்டும் அதுன்னு சொல்றாரு. அந்த 1 யோவான் 3:6 வசனத்துல வாசித்தீங்கன்னா அங்க என்ன சொல்றாருன்னா, அவரிலே நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. அப்ப அவரில நான் கர்த்தருக்குள்ள நான் நிலைத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவன் என்ன செய்ய முடியாது, துணிகரமான எந்த பாவத்தையும் அவனால செய்ய முடியாது. ஆமென். ஏன்னா அவருக்குள்ள யார் இருக்கிறாங்க, கர்த்தர் அவருக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. அதனால பாவத்தை துணிகரமா செய்ய முடியாது. நான் இப்படி பேசிட்டேன், எப்படி பேசிடுவான்? ஆமென், பேச முடியாது. நான் ஏதோ அசிங்கமா இப்படி வார்த்தை நான் பேசிட்டேன், ஏதோ தெரியாத பேச, எப்படி தெரியாத பேசிடுவேன். அந்த வார்த்தை என்ன பண்ண, நம்முடைய இருதயத்துல கர்த்தருடைய வார்த்தை இருந்துச்சுன்னா நம்ம அசிங்கமான வார்த்தை நம்ம பேசவே முடியாது. ஆமென், அல்லேலூயா. அப்ப இங்க எது நிறைந்திருக்குதோ அதுதான் வரும் வெளியே. இங்க கர்த்தருடைய துதியும் கர்த்தருடைய மகிமை இங்க விளங்கிச்சுன்னா, வார்த்தை இருந்துச்சுன்னா அதுதான் வெளியே வரும். ஆமென் சொல்லுங்க. இருதயத்தின் வாய் நிறைவினால் பேசுன்றார். அதனால நான் இப்படி பேசினா அவளே பேசுறேன். சில சொல்லுவாங்க, அடிச்சா கூட ஒரு அடி வாங்கியிருப்பான், ஆனா அவங்க பேசினாங்க பாருங்க, அந்த பேச்சு என்னால அதை மறக்கவே முடியல சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி அந்த வார்த்தை ஒரு மனிதனை ஈட்டிய போல குத்துது. அதுதான் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், மனிதனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறதே ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாத சாப்பிட்டத புறக்கண்டு பிடிச்சிட்டாங்க வேத பாருங்க பரிசைங்க. இயேசுநாதர் கிட்ட சொல்றாங்க, உங்க சீசர்கள்லாம் கை கழுவதே சாப்பிடுறாங்க. அப்ப ஆண்டு சொன்னாரு, கை கழுவாத சாப்பிடுறது அது ஒரு பெரிய பாவம் இல்லை, அது ஒரு குற்றம் கிடையாது அது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு. மார்க் 7:21-23 வரைக்கும் வாசிக்கும் போது, அப்ப இருதயத்திலிருந்து ஒரு மனிதனை புறப்படுது பாரு, இங்கிருந்து புறப்படுப்பாரு, இதுதான் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி? பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், காமமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும் புறப்பட்டு வரும் அப்படின்னு சொல்ற. ஆமென் சொல்லுங்க. இங்க கேரத்த இதெல்லாம் தான் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாத சாப்பிடுறது ஒரு தீட்டு இல்லை அப்படின்னு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அவருக்கு முன்பாக நம்ம வெட்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவருக்குள்ள நம்ம நிலைத்திருக்கிறோம். அப்ப நிலைத்திருக்கிற ஒரு மனிதன் 1 யோவான் 3:6 வாசிக்கிறோம், அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறது இல்லை. ஆமென் சொல்லுங்க. துணிகரமா பாவம் செய்ய முடியாது, தவறா பேச முடியாது. ஆமென் சொல்லுங்க. அது சொல்றாரு, எவனும் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவரும் ஆண்டவரை காணவும் முடியாது, அவரை அறியவும் முடியாது. ஆமென், அல்லேலூயா. அதான் சொல்றாரு 9வது வசனத்துல வாசிக்கும் போது சொல்றாரு, அங்க சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய. நம்ம எல்லாரும் தேவனால் பிறந்துக்கிறோமா? நிச்சயம் இருக்குதா நமக்கு? அல்லேலூயா. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய. தேவனால் எப்படி பிறந்தோம்? அவர் ரத்தத்தினாலும் ஜலத்தினாலும். நம்ம என்ன பண்ண, இயேசுநாதர் சொன்னார், ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரவேசித்தால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. அப்ப ஜலத்தினால நம்ம எல்லாரும் என்ன பண்ணிக்கிறோம், ஞானஸ்நானம் எடுக்கப்பட்டிருக்கோம். ஆமென்,
அல்லேலூயா. ஆவியினாலும், அப்படி ஆவின்றது பரிசுத்தாவினுடைய வல்லமையினாலும் நம்ம நிரப்பப்பட்டிருக்கணும்னு சொல்றார். அப்ப ஜலத்தினால ஆவியினாலும் நம்ம பிறக்கணும். அப்படி பிறக்கலன்னா தேவராஜ்யத்துக்கு போக முடியாதுன்ற. ஆமென். அதனால இப்ப சொன்னா, அப்ப தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான். ஆமென் சொல்லுங்க. அப்ப தேவனால, இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட அத்தனை பேரும் தேவனால பிறந்தவங்க. ஆமென். அவருடைய நாமத்தின் மேல யோவான் புத்தகத்துல 1:12 வாசிக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நான் ஆண்டுடைய பிள்ளை அப்படின்றத உரிமையை கொடுத்திருக்கார். அவர் மேல யாரெல்லாம் விசுவாசம் வச்சு அவருடைய அப்படி ஏற்றுக்கொண்டிருக்காங்க அத்தனை பேரும் அவருடைய பிள்ளை. ஆமென். அல்லேலூயா. அதனால சொல்றாரு, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள்ளே தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான். ஆமென் சொல்லுங்க. அப்ப அவருடைய வித்து என்ன பண்ணுது? நமக்குள்ள தரித்திருக்குது. அப்ப அவரு பரிசுத்தமா வாழ்ந்ததை போல நாம இந்த உலகத்துல பரிசுத்தமா அவருடைய பிள்ளைகளை அவரை போல நம்ம வாழணும்ன்றதான் ஆண்டோட விருப்பம். 1 Peter 5:5 வாசிக்கிறோம். பரிசுத்தம், அதாவது பரிசுத்தம் உள்ளவர்கள் வாசிக்கிற அந்த வசனத்தை 1 Peter 1:15 அத சொல்றாரு பாருங்க. அவர் சொல்றாரு, உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறத போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தரா இருங்கள். ஆமென் சொல்லுங்க. நம்ம அழைத்தவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர். ஆமென் சொல்லுங்க. அவருக்கு நிகரான பரிசுத்தம் அந்த உலகத்துல ஒருத்தருமே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. அதனால உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறத போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும், உங்க கேரக்டர்ல எல்லாத்திலும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப தேவனால் பிறந்தவன் அவருடைய வித்து நமக்குள்ள தரித்திருக்குது. அதனால சொல்ற, தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். அதனால இங்க கீழே சொல்றாரு, 8வது வசனத்தை வாசிக்கலாம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கு தான் தேவகுமாரனாகி இயேசு வெளிப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் பாவம் செய்ய தூண்டுற அந்த ஆவி, அந்த சாத்தானை ஆண்டவர் அழிக்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்பட்டார். ஆமென் சொல்லுங்க. 10வது வசனம் சொல்லுது, இதனால் தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதி செய்யாமலும் தன் சகோதரனை அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா என்று சொல்லி அங்க சொல்லுகிறத பாக்குறோம். அப்ப முதலாவது, அவருக்கு முன்பாக நம்ம வெக்கப்பட்டு போகாம தைரியமா நம்ம நிக்கணும் அப்படின்னா அவர்ல நம்ம நிலைத்திருக்கணும். ஆமென். அல்லேலூயா. 2வது, அப்ப அவரு எதுல நம்ம நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொன்னா, யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பகுதியை அப்படி வச்சுக்கங்க. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தின் நேரா திருப்புங்க, 15ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. அங்க யோவான் 15ஆம் அதிகாரத்துல எதுல நம்ம நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொன்னா, 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல இருந்து 7வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். அங்க சொன்னா பாருங்க, என்னில நிலைத்திருங்கள். அப்ப நாம அவருக்குள்ள நிலைத்திருந்தாதான் அவர் நம்மள நிலைத்திருப்பார். ஆமே. நம்ம சோறு சாப்பிடும் போது தேவைன்னா ஊருக்காய் தொட்டுக்கிறது, தேவைன்னா தூக்கி போடுறோம். அதே மாதிரி சாப்பாட்டுல அந்த கறிவேப்பிலை இருக்கிறத தூக்கி போட்டு சாப்பிடுறவங்க, சில அதே சேர்த்து கூட சாப்பிடுறவங்க. அந்த மாதிரி தேவைக்கு தகுந்த மாதிரி ஏசு நேரம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஆமாவா இல்லையா? கையில ஓட்டி அலையில சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்ப அங்க சொல்றாரு, என்னில நிலைத்திருங்க, நானும் உங்களில நிலைத்திருப்பேன். நீங்க நிலைத்திருந்தாதான் அவர் உங்களை நிலைத்திருக்க முடியும். அது சொல்றாரு, என்ன கொடியானது திராட்சை செடியில நிலைத்திராவிட்டால் தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில நிலைத்திராவிட்டால் நீங்க என்ன செய்ய முடியாது? கனி கொடுக்க மாட்டீங்க. ஆமே. கனி உள்ள ஒரு ஜீவியம். ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி அதை செய்ய முடியாதுன்றாரு. கீழே சொல்றாரு பாருங்க, நானே திராட்சை செடி, நீங்க எல்லாம் யாரு? கொடிகள். அப்ப அவர் செடியா இருக்காரு, நம்மளாம் யாரு? கொடிகள். அவர் சொல்றாரு, வாசிக்கலாம், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க ஏங்கட்டியும் என்னிலையும் நான் உங்களிலும் நிலைத்திருக்கும் போதுதான் மிகுந்த கனி உள்ளவங்களா நீங்க வாழ முடியும். கனி கொடுக்கவங்களா ஆண்டு மாற்று வரும். ஆமேன். அல்லேலூயா. என்னை எல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது அப்படி சொல்லிட்டு சொல்றாரு 6வது வசனத்துல, ஒருவன் என்னில நிலைத்திராவிட்டால், அப்ப ஒருத்தன் நிலைத்திருந்தா அவனை என்ன பண்ணுவாங்க? வெளியே எரியுண்ட ஒரு கொடியை போல எரியுண்டு உணர்ந்து போவான்.
ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப வெட்டப்பட்டதை வந்துட்டு கிளைய இருக்கு, மரம் இருக்குது, அந்த மரத்துல இருந்து சிலதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுது, தேவையில்லாத வருது அப்படின்னா நம்ம வெட்டி போடுறோம்ல, வெட்டி போடுறது என்ன பண்றோம், தூய்மை வெளியே போடுறோம், கொஞ்ச நாள் காஞ்சி உடனே அது அடுப்புக்கு போயிடுது. அப்படிதான் ஆண்டு அழிச்சிட்டு வரோம். ஆமே, அல்லேலூயா. அப்ப அவரில் நிலத்திருக்கணும்னா அப்ப நம்ம என்ன செய்ய முடியும், எரிகிற ஒரு விறகட்டைக்கு நேரா அடையாளமா நம்ம போயிடுவோம். அங்க கீழே சொல்லப்பாங்க, நீங்கள் எண்ணிலும். அப்ப பாருங்க, நீங்க எண்ணில் இருக்கணும், என் வார்த்தை உங்களில் இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி நிலைத்திருந்தா நீங்க என்ன கேக்குறீங்க அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படுன்ற. அல்லேலூயா. நீங்க அவரில் நிலைத்திருக்காம அவருடைய வார்த்தை உங்களில் இல்லைன்னா நீங்க கேட்கறது எதுவுமே கிடைக்காது. அதனாலதான் அந்த வார்த்தையை நம்ம அதிகமா என்ன பண்ணணும், படிக்கணும். அந்த வார்த்தை இங்க இருக்கணும். இந்த வார்த்தை என்னது, ஆண்டவர் இப்படி சொல்லிருக்கீங்களா, இந்த வார்த்தை இப்படி சொல்லுதே, இப்படி எனக்கு ஆண்டவர் கிரியை செய்யுங்க அப்படி கேட்க முடியும். ஆமே. அதான் சொல்றாரு 9வது வசனம் 8வது வசனம், நீங்க மிகுந்த கனிகளை கொடுப்பதனால. அப்ப நீங்க வார்த்தை வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க அதிகமா வந்துட்டு அவர்கள் நிலைத்திருக்கும் போது, ஒருவன் என்னிலே என் வார்த்தை அவனிலே நிலைத்திருக்கும் போது மிகுந்த கனிகளை கொடுப்பாரு. அப்ப மிகுந்த கனிகளை கொடுப்பதனால பிதாவும் என்ன செய்யறாரு, மகிழ்ப்படுவாரு. எனக்கும் யாரா இருப்பீங்க, நீங்க சீடர்களா இருப்பீங்கன்னு சொல்லி இயேசுநாதர் சொன்னார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கீழே சொல்றாரு 9வது வசனம், பிதா என்னில எப்படி அன்பா இருக்கிறாரோ, அன்பா இருந்தது போல நானும் உங்களில அன்பா இருக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப இயேசுநாதரை வந்துட்டு ஒருவேளை நீங்க வெறுத்து எனக்கு இதை செய்யல அதை செய்யல, அவரெல்லாம் ஒரு கடவுள், அவரெல்லாம் வந்து இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்ட நீ என்னதான் தூசிந்தாலும் பிதா எப்படி அவரில் அன்பா இருக்கிறாரோ அது போல நானும் உங்கள அன்பா இருக்கிறேன்ற. ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால வந்து சொல்றாரு, பிதா என்னில் அன்பா இருக்கிறத போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நீங்க நிலைத்திருங்கள். ஆமே. ஏசப்பனுடைய அன்புல என்ன பண்ணும், நம்ம நிலைத்திருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. எதில் நிலைத்திருக்கணும், இயேசுடைய அன்புல நம்ம என்ன செய்யணும், நிலைத்திருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்பதான் தைரியமா அவருக்கு முன்னாடி வெக்கப்பட்டு போகாம தைரியமா போய் நிலைத்திருக்க முடியும், நிக்க முடியும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப வந்துட்டு சொல்றாரு, வாசிக்கலாம். அப்ப எதுல, அப்ப ஆதி முதல் வந்துட்டு இப்ப சொன்னா வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது நீங்க அங்க வந்து சொல்றாரு, வாசிக்கலாம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆகையால் அப்ப சொல்றாரு பாருங்க, ஆதி முதல், ஆகையால் நீங்கள் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவுது. அப்ப ஆதி முதல் கேட்டதெல்லாம் என்னது, நம்ம எதை கேட்ட ஆதி முதல்ல, ஆண்டுடைய வசனத்தை கேட்டோமா இல்லையா? என்ன பேசவே பண்றீங்க, ஆமேன் போட்டுட்டுமா? அல்லேலூயா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களிலே நிலைத்திருக்க கடவுது. அப்ப ஆதி முதல் நம்ம கேட்ட அவருடைய அன்பின் வார்த்தைகள் நமக்குள்ள என்ன பண்ணணும், நிலைத்திருக்கணும். அது சொல்றாரு, ஆதி முதல் நீங்க கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவுது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் ஆகவே இயேசு கிறிஸ்துவும் பிதாவிலும் நீங்க என்னவா இருப்பீங்க, நிலைத்திருப்பீங்க. ஆமே. அதான் சொல்றாரு எபிரேயர் வாசிக்கும் போது அந்த 14வது வசனத்துல, ஆரம்பத்துல கொண்ட நம்பிக்கையை முடிவு பெருந்தும் பற்றி கொண்டிருப்பாயனால் நீங்கள் ஆகவே கிறிஸ்துவனிடத்துல நீங்க எப்படியா இருப்பீங்களா, அங்குள்ளவர்களா இருப்பீங்க என்ற. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆதி முதல் கேள்விப்பட்டதாய் உங்களில நிலைத்திருந்தால், கேள்விப்பட்டது எது, ஆண்டுடைய வசனம். அந்த வசனம் உங்களுக்குள்ள நிலைத்திருந்துச்சுன்னா நீங்கள் குமாரனும் பிதாவிலும் எப்படி இருப்பீங்க, நிலைத்திருப்பீங்கன்னு சொல்ற. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆதி முதல் வந்துட்டு வசனத்தை வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க, சகோதரரே நான் உங்களுக்கு புதிய கற்பனையே அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனைகளையே எழுதுகிறேன் என்று அப்போ யோவான் எழுதுறாரு. என்ன சொல்றாரு, நான் உங்களுக்கு புதிய கற்பனை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற அந்த பழைய கற்பனைகளை எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம் தானே. அல்லேலூயா, அல்லேலூயா. மேலும் நான் புதிய கற்பனைகளை உங்களுக்கு எழுதுகிறேன், இது அவனுக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யா இருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது வந்து பிரகாசிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இருள் விலகும் போதுதான் ஒரு மெய்யான ஒளி நமக்குள்ள வந்து என்ன பண்ணும், வாசம் பண்ணும். ஆமென், அல்லேலூயா.
நம்ம ஜெபம் பண்ணும் போதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணோம், ஒரு பலவீனமா இருக்கும், அப்படியே உடம்புல அச்சு போடமா இருக்குது, இப்படி இருக்குது அப்படி இருக்குது. ஜெபம் பண்ண உடனே வெளியே ஏறின உடனே புதிய மனுஷனா மாத்திடுறாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. இப்பதான் என் உடம்பு உடம்பாக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமே. அப்ப அந்த பழைய மனுஷனுடைய கற்பனை அது எது அப்படின்னா, அப்ப வந்து இப்ப நீங்க ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப வந்து அப்ப அந்த வசனம் தான். அப்படி எதை கொடுத்தா அந்த வசனம் அப்படின்னா, இப்ப வந்துட்டு அவருக்கு முன்னாடி நம்ம வெளியே வெக்கப்பட்டு போகாம தைரியமா அவருக்கு முன்னாடி நிக்கணும்னா அவருக்குள்ள நம்ம நிலைத்திருக்கணும். நாம அவருக்குள்ள நிலைத்திருக்கணும். அப்படி எதெல்லாம் நிலைத்திருக்கணும் அப்படின்னா, அவருடைய அன்பில நம்ம நிலைத்திருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப வந்து ஆதி முதல் கேட்டிருக்க அந்த வசனத்துல நம்ம வந்து என்ன பண்ணோம், கேட்டிருக்க வசனம் தான் அப்படின்னு சொல்றாரு. அந்த கேட்டிருக்க வசனத்தை வந்துட்டு எதை கொடுத்த அந்த வசனம் அப்படின்னு சொன்னா, இங்க வந்து சொல்றாரு 1 யோவான் 1ஆம் அதிகாரம். அங்க வாசிக்கும் போது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். அது சொல்ற பாருங்க, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப யோவான் சொல்றாரு, என்ன சொல்றாரு, ஆதி முதல் இருந்தது அவர் தான் ஏசினாரு. அவரு நாங்க வந்துட்டு அவர்கிட்ட நாங்க கேட்டது, எங்க கண்ணுனால நாங்க கண்டது, நாங்க நோக்கி பார்த்தது, எங்க கையினால தொட்டு பார்த்தது எல்லாம் அந்த ஜீவ வார்த்தையை குறித்து தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு அப்படின்ற. ஆமென். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அந்த ஜீவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்றார். அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவின் இடத்துல இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமா இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா அப்படின்றத அங்க என்ன பண்றாரு சொல்றாரு. அப்ப அந்த ஜீவனை குறித்து என்ன பண்ற, அந்த ஜீவ வார்த்தையை தான் உங்களுக்கு நாங்க அறிவிக்கிறோம் அப்படின்றத சொல்றாரு. ஆமென். அப்ப அந்த ஜீவ வார்த்தையை குறித்து சொல்றாரு. அப்ப ஜீவ வார்த்தை அப்ப வந்து பாத்தீங்கன்னா குறித்து நாங்க அறிவிக்கிறோம்ன்றாரு. அந்த அப்ப அந்த அந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கும்போது என்ன வரும் அப்படின்னா, நமக்குள்ள ஐக்கியம் வரும். ஆமென். அல்லேலூயா. ஐக்கியத்தை அப்ப அந்த ஐக்கியத்தை குறித்து சொல்லும் போது 3வது வசனத்தை வாசிக்கலாம். அதே 1 யோவான் 3வது வசனம். நீங்களும் அப்ப அதன் தான் அவங்களை ஐக்கியம் உள்ளவங்களா மாச்சு. அப்ப நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் நாங்கள் கேட்டு இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. நாங்க கண்டதை கேட்டதை எல்லாத்தையும் அந்த எங்களோட கூட ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படிக்கு உங்களுக்கு நாங்க கண்டதை கேட்டதை உங்களுக்கு நாங்க சொல்றோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய ஐக்கியம் எல்லாம் யாரு கிட்டக்குது? நல்லா யோசிப்பாரு. உலக மக்கள் கிட்டக்குது அதிகமான நேரம், செல்போன்ல இருக்குது ஐக்கியம், லேப்டாப்ல இருக்குதா, டிவி சீரியல் இருக்குதா, உலக மக்கள் அந்த வீட்டு கதை இந்த வீட்டு கதை பேசத்துல இருக்குதா, எதெல்லாம் உங்க ஐக்கியம் இருக்குது? யோசித்துப்பாரு. ஆனா யோவான் சொல்றாரு, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடவே இருக்குது. அல்லேலூயா. சொல்ல முடியுமா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. கண்டதை கேட்டதை எங்க கையினால தொட்டதை தொட்டு பார்த்ததை தான் நாங்க அந்த ஜீவ வார்த்தை தான் சொல்றோம். அதுல தான் எங்களுக்கு ஐக்கியம் வந்துச்சு. அந்த ஐக்கியத்துல தான் நாங்க எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. ஆமே. பேதுரு எழுதும் போது அழகா சொல்றாரு பாருங்க. அவர் ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்டிங்கா ஒரு சில வார்த்தை சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாருன்னா, அந்த 2 பேதுரு புத்தகத்துல அங்க வந்து சொல்றாரு 13வது வசனத்தை வாசிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். அங்க சொல்றாரு பாருங்க. அங்க மேல வந்துட்டு மேல 12வது வசனத்தை 11 படிங்க. இவ்விதமாய் நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். இது நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்திலே உறுதிப்பட்டிருந்தோம். இவைகளை எப்பொழுதும் அசதியாகிறேன். நான் எப்பொழுதும் உங்களுக்கு நினைப்பூட்டினே இருக்கிறேன். அதெல்லாம் நான் அசையா வைக்கிறதுல அப்படின்னு சொல்றாரு. சொல்றாரு, நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரமாய் நேரிடும் என்று அறிஞ்சு. எப்ப சொல்றாரு?
சீக்கிரமா இந்த கூடாரத்தை விட்டு அப்படின்னா இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை விட்டுட்டு நான் சீக்கிரமா போவது நிச்சயம்ன்றதை நான் அறிஞ்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு பாருங்க. அந்த நேரத்துல சொல்றாரு பாருங்க, இந்த கூடாரத்துல இந்த பூமியில நான் வாழ்கிற இந்த நாட்களில் அவர் சொல்றாரு இந்த கூடாரத்துல நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். மேலும் நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுதும் நினைத்துக் கொள்ள ஏது உண்டாயிருக்கும்படி பிரயத்தனம் பண்ணுவேன் என்று சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வேளை வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் சொல்றது கூட உங்களுக்கு பேதுரு சொன்ன மாதிரி உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்றது உங்களுக்கு வந்து கஷ்டமா தேவைலாம், ஒரு வேளை எப்படியோ நினைக்கலாம். ஆனா நான் மறிச்சாலும் பேசுவோம் உங்க கூட, அந்த வார்த்தை உங்க கூட பேசிட்டே இருக்கும், உங்க ஜீவன் போற வரைக்கும் உங்களை விடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் சொல்றாரு பாருங்க, நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுகிறவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு நாங்கள் அறிவித்தோம் என்று சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய ஐக்கியம் அவருடைய குமாரனை பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்குதுன்னு சொல்றார். ஆமென். இப்ப 1 யோவானுக்கு வருவோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல வாசிக்கும் போது நாம் அவரோடு கூட ஐக்கியமா இருக்கும் போது அதை சொல்றாரு, ஐக்கியம் அப்படி இருக்குதுன்றாரு, பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்குன்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல வாசிக்கும் போது, நாம் அப்ப நான் அவரோடு தான் ஐக்கியமா இருக்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஆண்டவர்கிட்ட விலகலைங்க, அவரோடு தான் ஐக்கியமா இருக்கிறேன் சொல்லுவாங்க நிறைய பேர். நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளே நடக்கிறவர்களாய் இருந்தால் ஆமென் சொல்லுங்க, நான் அவரோட தாங்க ஐக்கியமாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருளான வாழ்க்கையில உன் வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொன்னா நாம் வந்து சத்தியத்தின்படி இல்ல பொய் சொல்லுகிறவங்களா நம்ம இருப்போம். ஆமென். நம்முடைய ஐக்கியம் அதுல வந்துட்டு என்ன பண்ண, பொய் சொல்றதா இருக்கிறதுனால அவருக்குள்ள நிலைத்திருக்க முடியாது. ஆமென். அப்ப வந்து பாத்தீங்கன்னா 1 யோவான் 1:4 வாசிக்கிறோம். அவர் வந்து என்ன சொல்றாரு, அந்த ஐக்கியம் இருக்கிறதுனால நாம அவரோட ஐக்கியமா இருக்கும் போது என்ன வருது, நமக்கு சந்தோஷம் வருது. ஆமென் சொல்லுங்க. அந்த 4வது வசனம் சொல்றது பாருங்க, 1 யோவான் 1:4 சொல்றாரு, உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி நம்முடைய சந்தோஷம் வந்து எப்படி இருக்கணும், அவருக்குள்ள நிறைவா மாறணும். ஆமென். அல்லேலூயா. அவருடைய சந்தோஷம், அவர் சொல்றாரு, சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டு வந்து இந்த அவர் என்ன பண்றாரு, வச்சுட்டு போயிருக்கிறேன், என்னுடைய சமாதானத்தையவே உனக்கு கொடுக்கிறேன்றார். அப்ப அவருடைய சந்தோஷத்தையே நமக்கு நிறைவா என்ன பண்ணிருக்க, கொடுத்துட்டு போய்க்காரு. ஆமென். பவுல் அதை தான் அவர் சொல்லும் போது வந்து என்ன பண்றாருன்னா, நிறைய பேர் வந்து இப்ப வீட்டுல எல்லாம் எத்தனை மணிக்கு தூங்குறீங்க, எத்தனை மணிக்கு தூங்குறீங்க? அதாவது வந்து ஒரு மனிதன் வந்து ஒரு சுகர் பேஷண்டா அப்படி இப்படி இருக்காங்கன்னா குறைஞ்சது அவன் 7 மணி இருந்து மறுபடியும் ஒரு 8, 9 மணிக்குள்ள சாப்பிடணும். மதியத்துல 1 மணி இருந்து 2 மணிக்குள்ளே சாப்பிடணும். அப்பதான் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய சரீரம் அவங்க எழுத்து அவங்க சொல்றபடி இருக்கும். இல்லைன்னா எதிர்மறையா இருக்கும். லேட்டா சாப்பிட்டோம்னா அது டைரக்ஷன் மாறி போயிடும், நிறைய பிரச்சனை எல்லாம் வந்துடும். ஆனா ஒரு மனிதன் வந்து முறையா வந்து ஒரு மனிதன் குறிப்பிட்ட ஒரு மனிதர்கள் குடும்பத்துல இருக்கவங்க முறையா வந்து எத்தனை மணிக்கெல்லாம் சாப்பிடணும், 9 மணிக்கு. கொஞ்சம் எங்கன்னா போயிட்டு வந்து சாப்பாடு கொஞ்சம் செய்யறதுக்கு ஒரு நாள் வந்து லேட் ஆச்சுன்னா ஒரு 9:30 மணிக்கு மீறி போனோம். நீங்க சாப்பிடறது 8 மணி 9 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு டிவி சீரியல் பாக்குறது நீ 11 மணி 12 மணி வரைக்கும் பார்த்திருந்தா இங்க வந்து ஆடு பாபே ஆடு ஆடுன்னு ஆடின்னு தான் இருக்குங்க. நல்லா வந்துட்டு பாத்தீங்கன்னா அவ்வளவு நேரம் வரைக்கும் தூக்கம் கேட்டுக்கிறது. அப்புறம் இங்க வந்து உக்காந்த உடனே அழகா பாருங்க, எனக்கு கூட பேன் இல்லை, அந்த பேன் போயிடுச்சு, அந்த பேனை வந்துட்டு இங்க ரிப்பேர் பண்ணி வந்த இந்த பேன் அங்கே போடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போட வச்சேன். அதுல இருந்து கழட்டி கொண்டு கொடுத்து வச்சுக்கிறேன். இப்ப நான் கூட வந்துட்டு எனக்கு கூட வேக்காடு தான். ஆனா வந்து உங்களுக்கு ஃபேன் போட்டு வச்ச உடனே அப்படியே இன்பமா அப்படியே தோக்கம் உண்ட மயக்கள் தொண்டனுக்கு உண்டு. அதனால காலையிலே சிலர் மூக்கு அப்படியே அடிச்சுட்டு கூட வந்து உட்காந்துருது தேவசம். ஏன் ஆடும் ஆடதான் ஆடிது இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் அப்படியே காலை நீட்டி விட்டுக்கணும், அப்படியே நீட்டி விட்டுக்கணும். தாளாட்டு போறதுக்கு அந்த குழந்தைங்க எல்லாம் வச்சுக்கிறவங்க கொடுத்துருக்குமா, அவங்க கால நீட்டி வச்சுக்கிறவங்க மேல போட்டுக்கிட்டு ஆட்டின்னு கேட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்முடைய சந்தோஷம், அப்ப அவருக்குள்ள ஐக்கியமா இருக்கும் போது சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்ப அந்த சந்தோஷம் வரும்போது நமக்கு அந்த ஒளியில நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவர் எப்படிப்பட்டவரா இருக்காரு? ஒளியா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில அவர் இருக்கிறாராம், வாசம் பண்ணி இருக்கிறாராம். ஆமென். இந்த டீப் லைட்டு நம்ம வந்து இந்த டீப் லைட்டுக்கே நம்ம எல்லா டீப் லைட்டும் போட்டோம்னா சில நேரத்துல என்ன பண்ணுது, அதெல்லாம் அடிச்சுட்டு ஜன்னலாம் அடிச்சுட்டு ரொம்ப பளிச்சுன்னு தெம்படுது சில நேரத்துல. ஆனா சில நேரத்துல இந்த வெளிச்சமே பத்தமாங்குது எனக்கு. அப்படி வந்து இருட்டா இருக்கிற மாதிரி தெரியுது சில நேரத்துல. ஆனா இந்த மாதிரி பல லட்சக்கணக்கான டீப் லைட் ஒரே டைம் ஒரே இடத்துல போட்டு வச்சு போக்கஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? அதை காட்டிலும் அதிக வல்லமை படைச்சவர், அவ்வளவு பிரகாசம் உள்ளவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்டவர் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. அப்ப இங்க சொல்றாரு அந்த வசனத்தை வாசிக்கிற 5வது வசனத்துல, தேவன் எப்படி இருக்காராம்? ஒளியா இருக்கிறார். இந்த வெளிச்சம் போல வெளியா இருக்கிறார். அதான் சொல்றாரு யோவான் 12ஆம் அதிகாரத்துல 8:12 வாசிக்கும் போது சொல்றாரு, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், நீங்களோ வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அவர் உலகத்துக்கே ஒளியா. ஆமென். அவர் ஒளி உலகத்துக்கே ஒளியா கொடுத்துருக்கிறார். நாம என்ன பண்றோமா? உலகத்துல வெளிச்சம் கொடுக்கறவங்களா நம்ம இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அல்லேலூயா. நம்ம வெளிச்சமா மாறணும். மற்றவங்களுக்கு டார்ச் அடிக்கிற மாதிரி, லைட் அடிக்கிற மாதிரி நம்ம மற்றவங்களுக்கு வெளிச்சம் வழிகாட்டியா இருக்கணும். நம்ம சும்மா கிறிஸ்துமஸ் வரும்போது மட்டும் ஸ்டாரை தூக்கி மேல கட்டிட்டா நம்ம மற்றவங்களுக்கு வழிகாட்டியே இல்ல, இயேசுநாதர் பின்பற்றி வாங்க அப்படின்னு சொல்றதுக்கே வழிகாட்டி இல்லைன்னா ஸ்டாரை மட்டும் கட்டிக்கினா போதுமா? ஆமே. ஸ்டார் எதுக்கு அடையாளம்? வழிகாட்டி. அந்த சாஸ்திரிகள் எல்லாம் வழிகாட்டி அவங்க போனாங்க, தேவதூதன் மூலமா வந்து என்ன பண்ணாங்க, வழி நடத்தப்பட்டாங்க. அந்த நட்சத்திரம் அவங்களுக்கு வழிகாட்டிச்சு. போய் இயேசுநாதர் எங்க இருக்கிற குழந்தையா, அவங்க தாய் தகப்பன எங்க இருக்காங்களோ அந்த குழந்தைகிட்ட போய் சேர வரைக்கும் அந்த வழிகாட்டிச்சு. அதுக்குதான் அந்த ஸ்டாரு, அதுக்குதான் அடையாளம். அதுக்குதான் நட்சத்திரத்தை தூக்கி நம்ம என்ன பண்ணோம், ஸ்டாரை தூக்கி டிசம்பர் ஆண்டா கட்டுறோம். நம்ம மற்றவங்களுக்கு வழிகாட்டணும்னா நம்ம அது கட்டுறதுக்கே அவசியமே இல்லை. நம்மளே இல்லை அப்படி எல்லாம் போது நம்ம கட்டினா மட்டும் அது காட்டிடுமா? ஆமே. அல்லேலூயா. அதனால தேவன் எப்படி இருக்காரா? ஒளியா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் ஒளியா இருக்கிறார். அவரில் எவ்வளவு வேணும் என்ன இல்ல, இருள் இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. உள்ள இருட்டா இருக்குது, வந்து ஒரு லைட்டை போட்ட உடனே அந்த இருள் எங்க போச்சுனே தெரியாது போயிடும். ஆமேன்னு சொல்லுங்க. அந்த மாதிரி இயேசுநாதர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வந்துட்டா இந்த இருள் வெளியேறிடும், உள்ள வெளிச்சமா பிரகாசிக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. அவர் சொல்றாரு தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை, நாங்கள் இது அவரிடத்துல நாங்கள் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க. 7வது வசனம், அவர் ஒளியிலே இருக்கிறத போல நாமும் அந்த ஒளியிலே நடந்தா. ஆமேன்னு சொல்லுங்க. அவர் ஒளியா இருக்க, நாம அந்த ஒளியில நடக்கும் போதுதான் ஒருவருக்கு ஒருவர் அந்த ஐக்கியம் இருக்கும். ஆமே. அவர் சொல்றாரு, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்யும், சுத்திகரிக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப வந்து எதெல்லாம் பார்த்தோம்? அப்ப எதுல அவருக்கு முன்னாடி நம்ம வெக்கப்பட்டு போகாம நம்ம இருக்கிறோம்னா அவர்ல நிலைத்திருக்கணும். எதுல நிலைத்திருக்கணும்? அவருடைய அன்பில நிலைத்திருக்கணும். அப்ப ஆதிமா அப்ப எந்த அந்த அன்பு எது? ஆதி முதல் கொண்டிருக்கிற அவருடைய வசனம். அப்ப எதை குறித்து அந்த வசனம்? ஜீவ வார்த்தை குறித்து அந்த வசனம். அந்த ஜீவ வார்த்தை நமக்குள்ள இருக்கும்போது ஐக்கியம் உண்டாகுது. அந்த ஐக்கியம் இருக்கும்போது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அந்த சந்தோஷம் இருக்கும்போது அந்த ஒளிக்குள்ள நம்ம நடக்கிற ஒரு அனுபவத்துல ஆண்டவர் நடத்துறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஒளி வரும்போது பாவத்தை என்ன பண்ணுது? கண்டிக்குது. 8வது வசனத்தை வாசிக்கலாம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் சத்தியம் நமக்குள்ள இருக்காது. அப்ப பாவம் நமக்குள்ள இல்லைன்னு ஒரு மனுஷனும் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ரோமர் 3:23 வாசனம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள். ஏன் தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள்? ஆதியில ஆதாம் ஏவாளும் கீழ்ப்படியாம போனதுனால அந்த ஜெனரேஷன், அந்த சந்ததியா என்ன பண்ணுது? அப்ப அந்த மகிமை இழந்து போனதுனால எல்லாரும் என்ன பண்ணாங்க? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்தவர்களாம் போயிட்டாங்க, அந்த சந்ததியா. ஆமேன்னு சொல்லுங்க. அந்த நட்புறவு மறுப்பு உண்டாக்குறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஆமேன். அதனால என்ன சொல்றாரு? அப்ப நமக்குள்ள பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளா இருப்போம். ஆமேன். நம்ம யாருக்கிட்டையும் எனக்குள்ள பாவம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கனமா நல்லா சேர போட்டு கூட அப்படியே இன்பமா தூங்கினுங்கிறீங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்ப நமக்குள்ள பாவம் இல்லை என்போம்னா நம்ம வஞ்சிக்கிறவளா இருப்போம். சத்தியம் நமக்குள்ள என்ன பண்ணாது?
இருக்காது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த 9வது வசனம் சொல்றது, நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிடணும். ஆமென். நம்ம பாவத்தை நம்மளே வச்சிருந்தா இன்னும் வந்துட்டு என்ன பண்ணோம், அப்படியே அழுத்தினே இருக்கும். அந்த பாவம் அழுத்த அழுத்த பாவத்தின் சம்பளம் மரணம். அல்லேலூயா. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். எசேக்கியேல் 18:9 வாசிக்கிறோம். அப்ப ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்றார். அப்ப பாவத்தை நம்ம என்ன பண்ணணும், அறிக்கை பண்ணணும். நம்மளே வச்சிருந்தா அந்த பாவம் என்ன பண்ணும், அப்படியே குட்டி போட்டு சீக்கிரமா என்ன பண்ணோம், 6 மாசமா 6 நாள்ல டம் போட்டுருவோம். ஆமே. அல்லேலூயா. அந்த பாவத்தை நம்ம என்ன செய்யணும், அறிக்கை பண்ணோம் ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. நம்ம மனுஷங்கிட்ட சொல்லலாம் பாவத்தை, நான் இப்படி செஞ்சுட்டு அப்படி செஞ்சுட்டேன். மனுஷங்கிட்ட சொல்றதுனா ஒரு விளைவும் கிடையாது. தேவன் இடத்துல நம்முடைய மனம் திறந்து அவர் திறந்த புத்தகத்தை போல அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும் நம்ம செஞ்ச தப்புகளாம். ஆமென் சொல்லுங்க. அப்படி நம்ம பாவத்தை நம்ம அவர்கிட்ட அறிக்கை பண்ணிட்டா பாவங்களை கர்த்தர் நமக்கு என்ன பண்றாரு, மன்னிக்கிறார். ஆமென். மன்னித்து நம்ம எல்லா அநியாயத்தையும் நீக்கி சுத்திகரிப்பிற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 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 அப்ப நம்ம பாவம் செய்யவில்லைன்னா இன்பமானால் நாம் அவரை பொய்யராக்குவோம், சத்தியம் நமக்குள்ள இருக்காது. ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா பாவத்தை குறித்து என்ன பண்றாரு, ஆண்டவருடைய வசனம் என்ன பண்ணுது, நம்ம பாவத்தை நம்ம மறைக்க முடியாது. பாவம் அத நீதிமொழிகள் 28:13 வாசிக்கிறோம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே அந்த பாவத்தை நிவர்த்தி செய்யறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். வாசிக்கலாம் 2ஆம் அதிகாரத்துல, அந்த 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அத சொல்றாரு பாருங்க, 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்கும் போது சொல்றாரு, வாசிக்கலாம், என் பிள்ளைகளே. இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன பண்றாரு, என் பிள்ளைகளேன்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. விசுவாசிகளை பார்த்து என் பிள்ளைகளேன்னு சொல்றாரு. என் பிள்ளைகளே, நீங்க பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்தவனானால் நீதிபரராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம அவர்கிட்ட நம்ம ஐக்கியம் கொண்டுட்டு நம்ம அறிக்கை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்காக பிதாவின் இடத்துல என்ன பண்றாரு, பாவம் செய்தவங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க சொல்ற நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற அவரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப கிருபாதர பலியா, ஜீவ பலியா நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒரே ஒருத்தர் கிருபாதர பலியா ஆயிட்டார். ஆமென். இப்ப நமக்காக அப்படி பலியா அவர் ஆயிட்டனால வேறொரு பலி நம்ம கிட்ட அவர் எதிர்பார்க்கல. ஆமென். அதாவது அங்க ஏசாயா புத்தகத்துல வாசிக்கும் போது 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கினா, ஏசாயா 1ஆம் அதிகாரத்துல அங்க என்ன சொல்றாரு பாருங்க. ஏசாயா 1ஆம் அதிகாரம் அங்க 807வது பக்கத்துல பாருங்க. அங்க சொல்லும் போது சொல்றாரு, கீழே சொல்லி வர்றாரு 11வது வசனத்தினுடைய கடைசியில் சொல்றாரு. அங்க சொல்றாரு 11 படிக்க, உங்கள் பலிகள் திரள் எனக்கு என்னத்திற்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொளுத்த மிருகங்களினுடைய நினமும் எனக்கு அரோசிகமா இருக்கிறது. அதெல்லாம் தேவையில்லாட்டா இருக்குதுன்றாரு. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய ரத்தத்தின் மேல எனக்கு என்ன இல்ல. ஆமென் சொல்லுங்க. நம்ம தப்பு செஞ்சதுக்கெல்லாம் போய் என்ன பண்ணாங்க, ஆடு இருக்குது, கோழி இருக்குது, பஞ்ச குத்தத்தை அதான் பண்றது. இந்த பலி மேல எனக்கு பிரியம் இல்லப்பா. நிறைய பேர் என்ன பண்ணாங்க, இது பலி செலுத்திட்டா என் பாவம் எல்லாம் விமோசனம் வந்துருச்சு, எனக்கு பாவத்துக்கு என்ன பண்ணி பரிகாரம் தேடிட்டேன் அப்படின்னு நினைச்சிடுறாங்க. ஆனா அவர் சொல்றாரு, காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களினுடைய ரத்தத்தின் மேல எனக்கு என்ன இல்ல, பிரியமே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா அவர் நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியா அவர் ஆயிட்டார். ஆமே. நம்ம செஞ்ச தப்புக்கு நமக்கு வர வேண்டிய தண்டனை எல்லாம் அவர் தம்முடைய சிலுவின் மேல எல்லாவற்றையும் சுமந்து திட்டார். அவர் கிருபாதர பலியா ஆயிட்டார். ஆமென் சொல்லுங்க. அதான் சொல்றாரு பாருங்க, அவர் நமக்கு மாத்திரம் அல்ல, அங்க சொல்ற பாருங்க, நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல, சர்வலோகத்தினுடைய பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துல பிறந்திருக்கிற ஒவ்வொரு மகனும், இந்த செகண்ட்ல பிறக்கிற ஒரு குழந்தைக்கு கூட இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய பாவங்களுக்காக என்ன பண்ண, நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியா ஆயிட்டு இருக்கார். ஆமென். ஒரு மனிதனுக்காக, மனிதனுடைய ஜீவனுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர் ஒரே ஒருவர் நம்முடைய ஆண்டவர் மாத்திரம்தான். அல்லேலூயா. அல்லேலூயா.
அதனால வந்து சொல்றாரு 1 யோவான் 2:22 வாசிக்கிறோம். 1 யோவான் 2:2 வாசிக்கலாம். அங்க என்ன சொல்றாரு? அதான் சொல்றாரு, நம்முடைய பாவங்களை செய்கிற கிருபாதார பலி அவரே, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப வந்து நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி நமக்கு வேற ஒரு பலி கிடையாது, எதிர்பார்க்கல ஆண்டவர். ஆமென் அல்லேலூயா. அப்ப ரெண்டாவது வந்து அடுத்தது வந்து அப்படி நிவர்த்தி செய்ததுனால நாம் என்ன செய்யணும்? அவர்ல அன்பு செலுத்தணும். ஆமே, நமக்காக அவ்வளவு தண்டனை ஏற்றுக்கினார் இல்ல, நம்ம மேல எவ்வளவு அன்பு செலுத்தி கடைசி தன் ஜீவனை கொடுத்து அன்பு செலுத்திருக்காரு இல்ல, அவருடைய அன்புல நம்ம என்ன பண்ணணும்? பூரண பண்ணணும். ஆமென் அல்லேலூயா. அவருடைய அன்பை குறித்து அங்க சொல்லும் போது சொல்றாரு, 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்றாரு, உலகத்தில் உள்ளவையிலும் அன்பு கூறாதிருங்க. உலகத்தில் உள்ள உலகம் இருக்குது, உலக மக்கள் இருக்காங்க, உலகத்து மேல எல்லாம் ஆசைப்படக்கூடாது. உலகத்தில் உள்ளவைகளிலும் என்ன செய்யக்கூடாது? அன்பு கூறக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. உலகத்துல எதெல்லாம் நீ விட்டு வந்தியோ அதெல்லாம் ரெடியாகுது, அது மேல உன் நாட்டம் போச்சுன்னா அது இழுத்து பிடிச்சு உன்னை உட்கார வச்சிடும். எதில் நீ அடிமைப்பட்டிருந்தே அதே மாதிரி உன்னை அடிமைப்படுத்திடும். ஆமென் சொல்லுங்க. அதாவது உலகத்தில் உள்ளவைகளிலும் நீங்க என்ன செய்யக்கூடாது? அன்பு கூறாதீங்க. உலகத்தில் உள்ளவன்னா உனக்கு என்ன தேவையோ அது ஆண்டவர் அண்ணனுக்கு தேவையா, அண்ணனுக்கு எது கேட்கறையோ அதெல்லாம் உனக்கு ஆண்டவர் கொடுக்குறது ரெடியா இருக்கிறார். எல்லாத்து மேல ஆசைப்படக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. உனக்கு கொடுத்துருக்க மனைவியே, உனக்கு கொடுத்துற புருஷனையா கொடுத்தத சந்தோஷமா என்ன பண்ண, அவங்களை நேசிக்கணும், அன்பு பாராட்டணும். ஆமென் சொல்லுங்க. உலகத்துல போறவன் வரவன் மேல கண்ணு மேஞ்சிட கூடாது. அல்லேலூயா அல்லேலூயா. கல்யாணம் ஆகலையா? ஆண்டு கிட்ட உக்காந்துரு, காத்துருது, பரிசுத்தமா உன் ஜீவித்தை காத்துக்குரு. ஏசுனாரு, ஒரு நாளைக்கு உனக்குன்னு நியமிக்கப்பட்ட நாள் இல்ல. வேதம் சொல்லுது, அந்த பிரசங்கி 3:11 வாசிக்கிறோம், அதனான் காலத்துல தேவன் நேர்த்தியாய் செய்கிறவர். உனக்கு ஏற்ற நேரத்துல ஏற்ற துணியை கொடுப்பார். ஆமென். அது வரைக்கும் பொறுமையா தம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு அவர்கிட்ட அவரையே நேசித்துட்டு இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் சொல்றாரு, உலகத்தில் உள்ளவைகளில நீ என்ன செய்யாத? அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில அன்பு கூர்ந்தால் அவனிடத்துல பிதாவின் அன்பு இல்லை. ஆமென் சொல்லுங்க. நீ உலகத்து மேல ரொம்ப அன்பு காட்டினீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய அன்பு உங்ககிட்ட இருக்கு, எதிர்பார்க்க முடியாது. ஆமென் அல்லேலூயா. 16வது வசனம், ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம், இதெல்லாம் உலகத்தினால பிதாவினால உண்டானவைகள் அல்ல, உலகத்தில் உண்டானவைகள். கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, அப்ப மாம்சத்தின் இச்சை, இதெல்லாம் மாம்சத்துல எச்சில வந்துட்டு ஒரு சில விழுந்து போயிருக்காங்க பைபிள்ல. கண்களின் எச்சிலே விழுந்து போயிருக்காங்க. கண்கள்ல வந்துட்டு தாவீது விழுந்து போனான். மாம்சத்துல இந்த சரீரத்துல பாவத்தை செய்யணும் சிம்சோன் இழந்து போனான். ஆமென் சொல்லுங்க. ஜீவனத்தின் பெருமை, தனக்குள்ள எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்ன அந்த பெருமை, இதெல்லாம் வந்துட்டு பிதாவினால் உண்டானவங்க இல்ல, அதாவது வந்து இதெல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 17வது வருஷம் சொல்லுது, உலகமும் அது எச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் தான் என்றென்றைக்கு நிலைத்திருப்பான் அவருக்குள்ள. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப உலகமும் அதனுடைய ஆசை எச்சையெல்லாம் ஒரு நாள் ஒழிஞ்சு போவோம். தேவனுடைய சித்தத்தின்படி யார் செய்ய நினைக்கிறானோ விரும்புறானோ அவன் தான் என்றென்றைக்கு ஆண்டுக்குள்ள நிலைத்திருக்க முடியும். ஆமென் அல்லேலூயா. அப்படி அன்பு கூறணும் நாம. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கடைசி நாட்கள்ல வேதம் சொல்லுது, 1 யோவான் 2:18 வாசிக்கும் போது சொல்றாரு, பிள்ளைகளே இது கடைசி காலமா இருக்கிறது, அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுது அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்தி கிறிஸ்து வருவான் என்று கேள்விப்படுறீங்க. அந்த அந்தி கிறிஸ்து இப்ப உலகத்துல என்ன பண்ண, அநேக அந்தி கிறிஸ்துகள் என்னைக்கு ரெடியா இருக்கிறாங்க. இது கடைசி காலமா இருக்குது. ரொம்ப நம்முடைய சத்தியத்தை முரண்பட சொல்லி ஏதாவது ஒண்ணு கிளப்பி அவருடைய அன்புல நிலத்திருக்காதபடிக்கு புரட்டுகிற மக்கள் ஏராளமா இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. அவன் தான் அந்தி கிறிஸ்து. வேதம் சொல்லுது பாருங்க, அந்த 2 யோவான் புத்தகத்துல திருப்புங்க. 2 யோவான் புத்தகத்துல அங்க சொல்றாரு பாருங்க, 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல வாசிக்கும் போது அங்க சொல்றாரு பாருங்க, 2 யோவான் 1:3-7 மாம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்துவை. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த மாம்சத்துல இந்த உலகத்துல என்ன பண்ணாரு? அவர் அவதரித்து வந்தார். அதான் சொல்ற, மாம்சத்துல வந்த இந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர்கள் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவமா இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை அறிக்கை பண்ணாதவன் எல்லாமே யார்தான்?
அந்திக்கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க. வஞ்சகர்கள் அப்படிப்பட்டவங்க இருக்காங்க. அதனால உலகத்துடைய கடைசி காலமா இருக்குது. அதனால நம்ம எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப கடைசி காலமும் அந்திக்கிறிஸ்துவ குறித்து அவர் சொல்றார். 22வது வசனம், 22 1 யோவான் 2:22 அங்க சொல்றார், இயேசு கிறிஸ்துவை அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறு யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்திக்கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க. இன்னைக்கு இயேசுக்காக பிரியமா வாழாத போறவங்க எல்லாமே இயேசு கிறிஸ்துவ அல்ல, எனக்கு நான் என்னதான் நடந்து போச்சு, என்னத்துக்கு அவரை தேடணும் அவர் சொல்றான் பாரு. அவன் சொல்றாரு, மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் அந்த பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவன் அவன் தான் அந்திக்கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க. யாரெல்லாம் ஆண்டவரை மறுதலிக்கிறானோ அவன் தான் அந்திக்கிறிஸ்து. ஜாக்கிரதையா இருங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே 1 யோவான் 2:19 வாசிக்கிறோம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள். அந்த பிரிந்து போறவங்களை பத்தி சொல்றாரு. அப்ப சொல்றாரு, அவங்க அந்த பிரிவு எதனால பிதாவின் குமாரன் மறுதலிக்கிறவனே அந்திக்கிறிஸ்து சொன்னார். அந்த மறுதலிக்கிறவன் தான் பிரிஞ்சு போறவன். அதை சொல்றாரு, அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களா இருக்கவில்லை. நம்முடையவர்களா இருந்தார்கள் ஆனால் நம்முடைய கூட நிலைத்திருப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரிஞ்சு போனவங்க அவங்க நம்முடையவர்கள் இல்ல, நம்முடையவர்களா இருந்திருந்தாங்கன்னா நம்ம கூட இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லா பாடுகளையும் கஷ்டத்திலும் தேவனை சார்ந்து வாழ்ந்திருப்பாங்க, இந்த ஐக்கியத்துல இருந்திருப்பாங்கன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, எல்லாரும் நம்முடையவர்கள் அல்லவென்று வெளியாகும்படிக்கு பிரிந்து போனார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதை சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப பிரிஞ்சு போறவங்க மக்களை பத்தி சொல்றாரு. சொல்லிட்டு கீழே சொல்றாரு, அப்ப நம்ம ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? அவருடைய பிள்ளைகள் அவர்களே நிலைத்திருக்கிறவங்களை கர்த்தர் அபிஷேகித்திருக்காரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப அங்க சொல்லும் போது சொல்றாரு, 27வது வசனம், அந்த 20வது வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 2:20 நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் அபிஷேகம் பெற்றிருக்கீங்க? அல்லேலூயா. நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தை நீங்க என்ன பண்ணீங்க? அறிஞ்சிருக்கீங்க. எல்லாமே உங்களுக்கு தெரியுது. ஆமென் சொல்லுங்க. அதனால சொல்ற கேள்வி சொல்றாரு பாருங்க, 21வது வசனம், சத்தியத்தை நீங்கள் அறியாதனால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதுனாலும் சத்தியத்தினால ஒரு பொய்யும் உண்டாராய் இராதது என்பதை உங்களுக்கு நான் இதை எழுதுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப பரிசுத்தரால் நம்ம அபிஷேகம் பண்ணிருக்கிறோம். 27வது வசனம், நீங்கள் அவராலே பெற்ற அந்த அபிஷேகம் நிலத்திருக்குதா? எத்தனை பேர் அந்த அபிஷேகத்தை தக்க வச்சிருக்கீங்க? அல்லேலூயா. அன்னைக்கு அபிஷேகத்தை தக்க வைக்கல சவுல், கீழ்படியாம போனதுனால வேற ஒரு ஆவி கத்தரதான் அவனை தேவத்துக்கு தீர்க்கதரிசி ஒருவனா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க? ஆச்சரியப்பட்டாங்க ஜனங்க. ஆனா சவுல் எப்ப கீழ்படியாத போனானோ கத்தராலே வரவிடப்பட்ட பொல்லாத ஆவி அவனை அலக்கழித்ததுன்னு சொல்லி 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அப்ப கத்தர் தான் அந்த பரிசுத்த ஆவியை கொடுக்குறாரு. ஆனா நம்ம கீழ்படியாம மறுதலித்து நம்ம பின்வாங்கி போகும்போது அவராலே வேற ஒரு ஆவியும் அவரே அனுப்புறாரு. இந்த ஆவி எப்படா வந்துச்சு அப்படின்னும் போது பாட்டு போடி நம்ம துதிக்கும் போது அந்த ஆவி ஆட்டம் ஆடும். அப்பதான் தெரியும், என்ன இது பேயாட்டம் ஆடுங்கிறாங்க, இவங்க பரிசுத்தாவி தானே பெற்றாங்க. இது எப்படின்னா அந்த ஆவி எப்படா வந்துச்சுன்னு தெரியாது. நம்ம எப்ப கீழ்படியாம அவரை விட்டு விலகி போறோமோ வேற ஒரு ஆவி அவரால் அனுப்பப்படுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனால் நாம் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களிலே நிலைத்திருக்கிறது. ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை, அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இந்த அபிஷேகம் பெற்றுட்டு அபிஷேகத்துக்குள்ள உங்களை நிறைந்திருந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வேற ஒருத்தர் சொல்லி சொல்லி நீ திறந்த வேண்டிய அவசியம் இல்ல. அந்த அபிஷேகமே உன்னை வழி நடத்தும், கைட் பண்ணும். நீ எங்க போகணும், எதை பண்ணணும், என்ன செய்யக்கூடாது, எதை செய்யணும் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கும் அது. ஆமென். அதனால சொல்றாரு, நீ அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமா இருக்கிறது, அது பொய் அல்ல, அது உங்களுக்கு போதித்தபடியே அவரிலே நீங்க நிலைத்திருப்பீர்களாக என்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி நம்ம நிலைத்திருப்போம். ஆகவே வேதம் சொல்லுகிறது, 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை மட்டும் படிச்சு முடிச்சிடலாம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. இப்ப நம்ம ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறோம், இது எவ்விதமா இருப்போம்னு சொல்லி இன்னைக்கு வர மனுஷன் நாளைக்கு வரமான்றான். ஏன்னா அவனுக்குள்ள கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்க முடியல அவனால. ஆமென்.
அதான் சொல்றாரு, இப்ப நம்ம தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம் இன்னைக்கு. ஆனா இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதற்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்குது? அல்லேலூயா. இப்ப நான் தேவனுடைய பிள்ளையா இருக்க, இனி எவ்விதமா இருப்பேன்னு சொல்லி தெரியல. ஆனாலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை நான் தரிசிப்பதற்கு ஒப்பாக இருப்புன்றதை நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அப்படி இருந்துன்னு சொன்னா கர்த்தருக்குள்ள நம்ம நிலைத்திருக்க முடியும். அவர் வெளிப்படும் போது நாம் அவருக்கு முன்பாக வெக்கப்பட்டு போகாம தைரியமா அவருக்கு முன்னாடி போய் நம்ம நிற்க நம்ம ஆண்டு கிருபை பாராட்டுவாராக. எல்லா கண்களையும் மூடுவோம், நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் ஆயத்திலிருந்து அர்ப்பணிச்சு ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நீர் வரும்போது நாங்கள் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே, 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 கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதி. வாய் திறந்து நீங்க சொல்லுங்க, அப்பதான் உங்களை அப்படியே நீதிமானா மாற்றுவார். அவர் இரத்தத்தாலே கழுவார். இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். காலையிலே கிருபையையோ, இரவிலே சத்தியத்தையோ, காலையிலே கிருபையையோ, இரவிலே சத்தியத்தையோ, 10 நரம்புகள் இசையோடு பாடி பாடி மகிழ்ந்திருப்பே. 10 நரம்புகள் இசையோடு. இந்த 10 நரம்பு எக்கத்தான் நம்மளோட 2 கை. இந்த 10 நரம்புகளோட கையில நல்ல தைத்தாலே ஓசையோடு கூட ஆண்டு துதிக்கிறேன்னு சொல்றாரு. நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை ஒரு மனிதனால் தடுக்க முடியாது. பனை மரம் போல் நான் செழித்தோங்குவேன், கேதரு மரம் போல் வளர்ந்திடுவேன். பனை மரம் போல் நான் செழித்தோங்குவேன், கேதரு மரம் போல் வளர்ந்திடுவேன். கர்த்தரின் இல்லத்தில் நாட்டப்பட்டு முதிர் வயதிலும் நான் கனி தருவேன். கர்த்தருடைய இல்லத்திலே, அவருடைய ஆலயத்திலே ஒரு நடப்பட்ட ஒரு மரமாய் நாம் காணப்படணும். இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். நீதிமான் ஆண்டுடைய வருகையில நம்ம வெக்கப்பட்டு அவருக்கு முன்பாக வெக்கப்பட்டு போகாம தைரியமா அவருக்கு முன்னாடி நம்ம நினைக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். ராஜாவின் ஆட்சி வருகையிலே கதிரவனை போல் பிரகாசிப்பேன். ராஜாவின் ஆட்சி வருகையிலே சூரியனை போல் பிரகாசிப்பேன். ஆதாய மண்டல விண்மீனாய் முடிவில்லா காலமும் ஒளிவேல் சூரியன். தானியேல் புத்தகத்தில் சொல்லப்படுது, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிற ஞானம் உள்ளவர்கள்
ஆத்துமக்களை ஆதாயப்படுத்துகிற வானத்தில நட்சத்திரங்களை போல எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டிருப்பார்களா? ஆகவே நீதிமான்கள் மத்திய 13:43 வாசிக்கும் போது கர்த்தருடைய வருகையில அவன் நீதிமான்கள் சூரியனை போல பிரகாசிப்பார்கள் என்று சொல்கிறார். ராஜாவின் ஆட்சி வருகையிலே சூரியனை போல் பிரகாசிப்பேன். ராஜாவின் ஆட்சி வருகையிலே கதிரவனை போல் பிரகாசிப்பேன். ஆதாய மண்டல விண்மீனாய் முடிவில்லா காலம் ஒளி வீசுவே. ஆதாய மண்டல விண்மீனாய் முடிவில்லா காலம் ஒளி வீசுவே. நீதிமான் நான், நீதிமான் நான், ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். நீதிமான் நான், நீதிமான் நான், ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். நாம் அவர் வெளிப்படும் போது அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் எனக்கு தைரியமா நாம் நிற்கணும். அவர்களை நாம் நினைத்திருக்க வேண்டும். எதனை நாம் நினைத்திருக்க வேண்டும்? அவருடைய அன்பிலே நாம் நினைத்திருக்க வேண்டும். அந்த ஜீவ வார்த்தைகளை நாம் நினைத்திருக்க வேண்டும். ஐக்கியத்துல நினைத்திருக்க வேண்டும். சந்தோஷத்துல நினைத்திருக்க வேண்டும். அவருடைய ஒளியில நாம் நினைத்திருக்கும் போது அவருடைய பாவத்தை நாம் அறிக்கை பண்ணும் போது அந்த பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதன பலியாய் நமக்காக பலியாய் இருக்கிறார். உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதிருங்கள். ஒருவர் உலகத்தில் அன்பு கூறினால் பிதாவின் அன்பு அவரிடத்தில் இல்லை என்று சொல்கிறார். அந்த அன்பை கட்டுப்பிடிச்சுக் கொள்வோம். கடைசி காலத்துல அன்புக்கு இருக்கிறார். அநேக வஞ்சகர்கள் இயேசுவை மறுதலிக்கிறவனே அல்லாமல் யார் வஞ்சகர், யார் அந்த கிறிஸ்துன்னு சொல்லுகிறார். பிரிந்து போவதை குறித்து அங்க சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் பிரிந்து போகாமல் நாம் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை அவருடைய அன்பிலே நாம் நினைத்திருந்து நாம் வெட்கப்படாத அவருக்கு முன்பாக நிலைநிற்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராம். நீதிமானாய் சந்ததி ஒரு நாள் நீதிமானாய் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நோவா அவன் நீதிமானா வாழ்ந்தது நிமித்தமா ஜலப்பிரளயம் உலகம் முழுவதும் வந்துச்சு. எல்லாரும் மாறிக்கொண்டு போனது. அவனுக்காக ஒரு பேழையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தான். அவன் நிமித்தம் அவனுடைய குடும்பம் காக்கப்படுவதற்கு ஒரு பேழையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தான். அது போல நமக்கு ஒரு பேழையை கர்த்தர் ஆயத்தப்படுத்துமா. வரப்போகிற கோவாக்கிற நாளிலே நம்ம தப்பித்து அவருக்கு முன்னாடி போய் தைரியமா நிற்பதற்கு ஆண்டு கிருபை பாராட்டு வராங்க. பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். மதிகளை எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை பெருமையாக்குறோம். இது எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக நாங்கள் துதிக்கிறோம். அந்த வார்த்தையில நாங்கள் நிலைத்திருந்து எப்பொழுதும் நாங்கள் கனி கொடுக்கிறவங்களா, வெளியே நாங்கள் வெறியுண்ட கொடிய போல இல்லாதபடிக்கு நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் கனி கொடுக்கிறவர்களா, மிகுந்த கனி கொடுக்கிறவர்களா. அதனால பிதாவோ அன்று மகிழ்ப்படுவார், குமாரனோ மகிழ்ப்படுவார், எனக்கு சீசர்களா இருப்பீர்கள் என்று சொல்லி இருக்கிறார். நாங்கள் அப்படி அன்று எப்பொழுதும் உங்களில் நாங்கள் நினைத்திருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள இந்த பூமியில நாங்கள் வாழ்ந்து கனி கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களை நிலத்திற்காக எத்தனையோ அந்த உலகத்துல ஆசா பாசங்களும் எத்தனையோ சிற்றின்பங்களும் எங்களை வந்து நெருக்கினாலும் அதெல்லாம் நாங்கள் தூக்கி எரிந்து விட்டு உண்மை மாத்திரமே பின்பற்றி உமக்காகவே வாழ்ந்து நாங்கள் கனி கொடுக்க இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு நாட்களும் நாங்கள் உண்மையே பின்பற்றி வந்து அந்த அழைப்பின் சத்தத்தை நாங்கள் கூப்பிடும் போது இங்கே ஏறிவா என்று அப்போஸ்தலனாகிய யோவானை அழைக்கும் போது அவனுக்கு அந்த வார்த்தையை கேட்டு ஏறி வந்ததை போல நாங்கள் அந்த மறுரூபத்துக்குள்ள கடந்து வர எங்களுக்கு கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தை ஒரு நாள் நாங்கள் இருந்து போய்விடாதபடிக்கு அதை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ளும் போது அந்த அபிஷேகம் எங்களை சகலத்துக்குள்ள போதிக்கிறது, எங்களை நடத்துகிறது சொல்லியிருக்கீங்க. அந்த அப்படி எங்களுக்கு அந்த அபிஷேகத்தை அந்த அபிஷேகம் எங்களை வழி நடத்துகிறதுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீங்க கிருபை பாராட்டும்படி நாங்க ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படி அந்த வார்த்தையில நினைத்திருந்து கனி கொடுக்கிறவளாய் கர்த்தர் மாற்றுகிறார்.
உம்முடைய ஐக்கியத்திலே பிதாவோ எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறதுன்னு சொன்னதை போல எப்பொழுது எங்களுடைய ஐக்கியம் அதிகமா உங்களோடு கூட இருக்க நீங்க கிருபை பாராட்டும்படி நாங்க சொல்லிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில அப்படி செழிப்பை கட்டடுங்க. உங்களை நிலத்திருக்க கிருபை பாராட்டும்படி நாங்க சொல்லிக்கிறோம். உடைய வருகளை வெக்கப்பட்டு போகாத தைரியம் உள்ளவர்கள் அன்னைக்கு கிருபை செய்யும்படி நாங்க சொல்லிக்கிறோம். தொடர்ந்து கிரியேசங்க நாமத்தை பயப்படுத்தும். வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் தனித்தனியாய் பெயர்படாய் கலந்துட்டு ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலே ஒரு புதிய ஜீவன் உண்டாகும்படி நாங்க சொல்லிக்கிறோம். அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்ததுன்னு சொல்லி நாங்க வாசிக்கிறோம். அப்படி கர்த்தராகிய தேவன் நீங்க கிரியை செய்யும்படி நாங்க சொல்லிக்கிறோம். தடைகளை மாற்றுங்க. இந்த வாரம் முழுவதுமா நம்முடைய பிரசனத்தினாலும் நம்முடைய மகிமையினாலும் எங்களை ஆட்கொள்ளும்படி சொல்லிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுறது தஞ்சம் இயேசுவே நாமத்தில் பிதாவே ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இது சகல உபகரணங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியமும் ஐக்கியம் வழிநடத்தலும் என்றும் என்று சதாக்கள் நம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மளை நடத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வதிப்பாராக. நமக்கு வருகிற புதன்கிழமை நமக்கு குடும்ப ஜெபம் இருக்கிறது. அவங்க பீலத்தா அவங்க வீட்டுக்கு கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வியாழக்கிழமை பைபிள் ஸ்டடி இருக்குது. செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நமக்கு தொடர்ந்து காலையில நமக்கு எல்லா வேலைக்கு போறதுக்காக தான் அந்த காலை ஜெபம் வைக்கிறோம். இல்லைன்னா அதை நாங்க பகல்லே வைப்போம் நாங்க. அதனால உங்களுடைய வசதிக்காக தான் நான் இறங்கி கொடுக்குறேன்.